ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நைட்டுக்கு கொஞ்சம் சிக்கன் ரைஸ், ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கியிருக்கோம். அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் தோசை ஊற்றி சாப்பிடணும். சிக்கன் ரைஸ் சாஸ் அழகி நமக்கு சிக்கன் ரைஸ் 90 ரூபா. இது 90 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இதை சாப்பிட்டுட்டு தோசை ஊற்றி சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நைட்டுக்கு டின்னர் இதுதான். ஈவினிங் ஸ்நாக்ஸ் அது ரொம்ப நாள் ஆச்சு. இது சாப்பிட்டு பார்ப்போம், டேஸ்ட்டுக்காக தான் இதை வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போயாவது இருக்கா அதெல்லாம் யூஸ் பண்ணலாம், அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. ஹலோ வலிக்கணும்மா. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மக்களே, என்ன பண்ணுறது? நைட்டுக்கு நாளைக்கு மிளகு குழம்பு வைக்கலாம்னு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். மிளகு குழம்பு வச்சுக்கிட்டு கத்திரிக்காய் வறுக்கலாம், கத்திரிக்காய் மசாலா போடலாம்னு வைக்கிறேன். எண்ணெயில் போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணுவோம்னு பார்க்குறேன். பார்ப்போம். கிட்டி குழம்பாவா? குழம்பு இது மிளகு குழம்பு தான். அது இப்போ பார்த்தேன் நான் இதில். அது நல்லாயிருக்கும். தக்காளியே போடக்கூடாது அதுக்கு. ஓ, தக்காளியே போடாமல் தான் வைக்கணும். புளியை அதிகமாக கரைச்சி ஊற்றணுமா மம்மி? புளி கரைச்சி ஊற்றணுமான்னு தெரியல, பார்க்க நல்லா நான் பார்க்கணும் இன்னொரு வாட்டி. பார்த்தாதான் இந்த குழம்பு, இல்லைன்னா வேறு மாற்றிடுவேன். முட்டை குழம்பு வச்சுருவேன். அது மேலே முட்டையை உடச்சி ஊற்றினா முட்டை குழம்பு. இல்லை, மிளகு குழம்புன்னா தனிய வாசம், மிளகு வாசம் அடிக்கும். மிளகு 2 ஸ்பூனை போட்டு மிளகு ஜீரகத்தை வறுத்து விட்டு, அதுதான் மிளகு குழம்பு. வறுத்து விட்டு வைக்கணும். அதெல்லாம் அந்த காலத்தில் வைப்பாங்க, நல்லது. இது என்னைக்கு மேம்? இன்னைக்கு சேனலில் பார்த்தீங்களா? ஆமாம். யாரோட சேனல்? இப்போ தான் பார்த்தேன், ராஜமாமா விட்டு தான். அதில் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஓ, ராஜமாமா. அந்த வயதான பாட்டி. ஆமாம், அந்த மாதிரி நல்லா சமைச்சிருக்கும் போல் அந்த காலத்துலலாம். வலிக்கு நம்ம இன்னைக்கு பகலில் கூட அவ்வளோ தூரம் இதுவாக இல்லை, இப்போ வேர்க்குது. கொரோனா திருச்சியிலலாம், சென்னையிலேருந்து வந்தவங்களுக்குலாம் நிறைய இருக்கான் கொரோனா. ஆமாம். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக தான் இருக்கணுமா? ஆமாம், மாஸ்க் கட்டாயம் ஆயிரும். ஆமாம், மாஸ்க் கட்டாயம் ஆயிரும். ஒருவேளை லீவ் விட்டாராங்களோ, பேண்டமிக் வந்துடும். பேண்டமிக். ஆனால் இது அவ்வளோ தூரம் தீவிரமாக இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க, தெரியல. அந்த கொரோனா மாதிரி அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டனால அவ்வளோ தூரம் பாதிக்கல பொருள். ஆமாம். யாரையும் வலிக்கு நம்ம எத்தனை இன்ஜெக்ஷன் போட்டிங்க கொரோனாக்கு? 2 இன்ஜெக்ஷனும் போட்டாச்சு. எத்தனை? 48 நாள் கேப்லையா? ஆமாம், கேப்பில் போட்டாச்சு. 2மே போட்டாச்சு. அது ஏன் மேம் 48 நாள் கேப்பு? தெரியல, அது வரைக்கும் அந்த மருந்துக்கு வீரியம் இருக்கும் போல். அதனால தான் 48 நாள் கேப் விட்டு. ஓ, என்னப்பா கொரோனாங்கிறாங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க. வலிக்கு நம்ம கொரோனா வந்தப்போ உங்களுக்கு எப்போ என்ன ஃபீலிங் ஆச்சு? ஒன்றும் இல்லை, நானே வீட்டை விட்டு வெளியே போகிறது இல்லையே, அப்புறம் என்ன ஃபீலிங்? நீங்கள் யாரும் வெளியே இருந்து கொண்டாந்தீங்கன்னாத்தேன். நம்ம தான் வீட்டை விட்டு எங்கேயுமே போகிறது இல்லை. இல்லை, இப்போ நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து அந்த மாதிரி வந்ததில்லை. அப்புறம் இப்போ திடீர்னு வந்தவன் என்னடா அப்படின்னு ஆச்சரியமாக இருந்திருக்கும் ஒரு மாதிரி. எல்லாருக்கும் உள்ளதானே நமக்கு. இதில் என்ன ஃபீல் பண்ண வேண்டி கிடக்கு? வாழ்க்கையில் பார்க்காதது திரும்ப திரும்ப ஏதாவது ஒன்று சொல்ல பார்க்குற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் பயமாகவேலாம் இல்லை அப்போல்லாம். அது மெயினாக எது நுரையீரல் தானே மேம் அஃபெக்ட்? ஆமாம், நுரையீரல் தான் ரொம்ப ஸ்மூத்தாக வச்சுக்கணும் போல். அதில் பாதிச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அது கொரோனா வரையில தான் நம்ம இங்கே வீடு கட்டினோம்ல. ஆமாம், 2019. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்குது இந்த வீடெல்லாம். அதனால அவ்வளோ தூரம் பாதிக்காது பக்கத்தில் இருந்தாலுமே. வீடு இந்த பக்கத்தில் வீடாக இருக்குது பாரு, அவங்களுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த காற்றுலேயே வந்துடும் அடுத்த வீட்டுக்கும். பக்கத்துலேயே இருந்தா. ஆமாம். கொரோனா வந்தப்போ என்னென்ன பண்ணோம் நம்ம? இன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ பார்த்தாலும் மாஸ்க் போட்டு, நான் தக்காளி எந்த காய்கறி வாங்கிட்டு வந்தாலும் கழுவுவேன். அவ்வளோ காயும் கழுவுவேன். கழுவித்தேன் வைப்பேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. கழுவி காஞ்சதுக்கப்புறம் தான் வைப்பேன். உப்பு மஞ்சள் போட்டு வாளிக்குள்ளே கழுவுவேன்.
இப்பயுமே அதே பழக்கமாகி போச்சு. இப்பவுமே தக்காளி எல்லாம் கழுவிட்டு தான் வைக்கிறது ஃப்ரிட்ஜுக்குள்ள. ரொம்ப சுத்தம் கொரோனா வந்தப்போ. காய்கறி வேற. ஆமாம், நான் நீயா நானாவில் பார்த்தேன் ஒரு பொண்ணு மாமியா மருமகள். அவங்க ஆனால் சேனல் வச்சு நல்ல ஃபேமஸாக நடத்துகிறாங்க. மாமியா சொன்னிச்சு கொரோனா ரொம்ப சுத்தம்னு பாப்பா பிள்ளைகளுக்கு, அப்படி சுத்தமாக பாப்பா. ஊருக்கு வந்தால் கூட மினரல் வாட்டர் அரிசி கூட அங்கேருந்து எடுத்துக்கிட்டு வந்துடுவான். இங்கே அவங்க ஊரும் கிட்டவான், நாகப்பட்டினமா எங்கிட்டவான் எடுத்துகிட்டு வந்துடுமா. அங்கே இருக்க இந்த மாமியாட்ட சொல்லுவான், என்ன மருமக எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடுறா இங்கே வந்தா என்ன அப்படின்னு சொல்லுவான். இது உடனே சொல்லுது மருமக, எனக்கு என் பிள்ளைய தான் ஃபஸ்ட்டு, என் பிள்ளைகளோட ஹெல்த் தான் ஃபஸ்ட்டு. அதனால தான் நான் பிள்ளைகளுக்காக எல்லாத்தையுமே காரில் வச்சு கொண்டாந்துடுறாங்க. தண்ணி முதற்கொண்டு என்ன கொண்டாந்துடுறாங்க அப்படின்னுச்சு. அவங்க மாமியா சொல்லுது, இவ இப்படியெல்லாம் சுத்தம் பார்த்தா கடைசி எங்க யாருக்கும் கொரோனா வரல, அவளுக்கு தான் கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்து அவ மேற்கொண்டு என்ன சொல்லுமா, யாரும் பார்க்க வந்தவங்கள குளிக்காம வரவிடாது, எங்க ஹாஸ்பிட்டலுக்கு குளிச்சுட்டு தான் வரணும். வெளிநாட்டுல இருந்து யாரும் வந்து பார்க்க வந்தாங்களாம். அவங்க 4 மணிக்கே எழுந்திரிச்சு குளிச்சு முழுகி அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தாங்களாம் அந்த பொண்ணை. எங்களை இவ்வளவு சுத்தம்னு சொன்னா அவளுக்கே கொரோனா வந்துச்சு கடைசி அப்படின்னு சந்தம்மா மாமியா. நல்ல ஜோக்கா இருந்துச்சு அவங்க 2 பேரும் பேசுறது. இது என்னைக்கு எபிசோடு மாமி? நீயா நானா அதுல ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தது. கொரோனா வந்தப்போ இருக்கும். கொரோனா வந்தப்போ இருக்கும். ஆமா, கொரோனா வந்தப்போ ரோட்ல ஒருத்தர் கூட நடக்கல மாமி. ஆமா, எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கணும். அப்படியா? ஆமா, மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கணும். டைம் தானே வச்சுருந்தாங்க, 10 to 12 தான் மளிகை கடையெல்லாம் திறந்துருக்கும். அதுக்கப்புறம் அடைச்சிருக்கோம். ஆமா, 12 to 1. ஆனா அதெல்லாம் கவர்மெண்ட் எப்படியோ ஃபேஸ் பண்ணுச்சு இல்ல பாவம். எப்படியோ அவங்க அப்போ இவர் தான் இருந்தாரு, எடப்பாடி தான் இருந்தாரு. எப்படியும் தடை போட்டு எப்படியும் காப்பாத்திட்டாங்க மக்களை. இல்லைன்னா எல்லாருக்கும்ல வந்திருக்கும். ஆமா, இவங்க இந்த லீவு மட்டும் கொடுக்காம இருந்தாங்கன்னா 50 பேருக்கு வந்திருக்கும். ஒர்க் பண்ற இடத்துல ஒருத்தர் தொடுவோம், இன்னொருத்தர் தொடுவோம், அப்படி பரவிடும். கொரோனா வந்து பரவுமா மாமி? ஆமா, கொரோனா பரவுன்னு தானே சொல்றாங்க. நுரையீரல சும்மா தொட்டு எடுத்தது ஒருத்தர் தொட்டாவே பரவுங்கிறாங்க. எனக்கெல்லாம் கூட லைட்டா ஏதோ கொஞ்சம் இதுவா இருந்துச்சு லைட்டா, அப்புறம் சரியாயிடுச்சு. வாசமெல்லாம் தெரியவே இல்லை. எங்கனைக்குள்ள அப்ப ஜாதி முல்லை இருக்கும், அந்த ஜாதி முல்லையோட வாசமே தெரியல. அது 2 வாட்டி வந்துச்சுல்ல மேம் கொரோனா? அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்துச்சு. 2 வாட்டி வந்துச்சு. ஆமா, ஃபர்ஸ்ட் வாட்டி அப்புறம் 2வது. 19 ஃபர்ஸ்ட் வாட்டி வந்ததே ரொம்ப தீவிரம். 2019. ஆமா, அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் தீவிரம் கிடையாது. அதுலதான் வசந்த் டிவி அவரெல்லாம் இறந்து போனது. எஸ்பிபி, வசந்த் டிவி அவங்களாம் அந்த ஃபர்ஸ்ட் வந்ததுல தான் இறந்து போனது. பெரிய ஆளுக்கெல்லாம் நிறைய பெரிய ஆளுக்கு அவுட்டு. அப்பா மனோபாலா அந்த எலும்பு கூட நடிப்பார்ல, விவேக். ஆமா, அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுல விவேக் எல்லாம் அவுட்டு. ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டு வந்ததுல. ஆமா, விவேக்லாம் ஆள் கொஞ்சம் கனமான ஆள், ஆமா, தெம்பா இருக்கும். ஆனா வந்து அவுட் ஆயிடுச்சு. பேண்டமிக் மறுபடியும் வந்தால் உங்களுக்கு என்ன ஃபீலிங்காக இருக்கும்? என்ன ஃபீலிங்? எல்லாருக்கும் உள்ளது நமக்கு. ஹாப்பியாக இருக்குமா, சேடாக இருக்குமா? ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் எப்படியோ அதே மாதிரி தான். நமக்கு மட்டும் என்ன? எல்லாரும் வீட்டில் இருக்க மாதிரி இருக்கும். ஆமாம், நான் வீட்டில் தானே இருக்கேன். எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் வெளியே போயிட்டு வரவங்க கை காலை கழுவிட்டு உள்ளே வரணும். அதான் இப்போ இன்னும் வரல காலேஜிலலாம். ஆனால் வந்துடும் நினைக்கிறேன். இப்போ திரும்ப சொல்கிறா அது. அறிகுறி இல்லாமல் சொல்ல மாட்டா. ஒரு பெரியவர் ஒருத்தர் இறந்து போயிட்டாரான் கர்நாடகாவில். அன்னைக்கு ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் வரையில். கொரோனானால பெரியவர் ஒருத்தர் இறந்து போயிட்டாராம். அப்புறம் அதனால வந்து மாஸ்க் கட்டாயமாக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க கர்நாடகாவில்.
அப்புறம் பார்த்தா இந்தியாவில் வந்து இன்னைக்கு நியூஸை நேற்று நியூஸை பார்த்தேன், இந்தியாவில் வந்து இல்லை பரவாயில்ல இன்னும் அது இல்லையா. சென்னையிலேருந்து வந்தவங்கள இப்போ திருச்சியில் முத்துமினா சொன்னா, சென்னையிலேருந்து வந்திருக்கவங்களுக்குலாம் இருக்கா திருச்சிக்கு. ஓ, அவங்களுக்கு வந்தா நமக்கு இங்கிட்டு வந்த மாதிரி தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். இவங்க சென்னையில் அவங்க ஃபேமிலியிலேருந்து தொட்டிக்கலாம் அப்படியே இங்கே வந்துடும். ஸ்டேட் டு ஸ்டேட் எல்லாம் ஈஸியாக வந்துடும். முத்துமினா அப்போ சொன்னா என்கிட்ட பேசல, இன்னும் கொரோனா நிறைய வந்துருச்சாமா அப்படின்னா. ஓ, அப்போ நிறைய தான் வந்துருச்சு போல. நிறைய வந்துருச்சு போல. சென்னையிலேருந்து வந்தவங்களுக்குலாம் இருக்கா. அப்போ நான் நினச்சேன் கொரோனா டயத்தில் படிக்கணும்னு. இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். சும்மாவே பாஸ் போட்டுருவாங்களா? பரிச்சல் நம்மளே பாஸ் போட்டுருவாங்க. அது ஒன்று. அப்புறம் இந்த இதெல்லாம் ஆன்லைனில் தான் எல்லா மீட்டிங் வைப்பாங்க. ஓ, செலவே கிடையாது, எல்லா மீட்டிங்கும் ஆன்லைன். இல்லைன்னா டிசி மீட்டிங் வச்சா அவங்களும் கார் எடுத்துக்கிட்டு வருவாங்க, அவங்களுக்கு செலவு கொடுக்கணும். நம்ம திருச்சி தான் நம்மளுக்கு 2 பேரும். நம்மளுக்கு அது வரைக்கும் கடவுள் எல்லாம் கொடுத்ததெல்லாம் நல்லது. திருச்சி தான் 2 பேரும். இவர் அது யாரு வசந்த் சார் சொன்னார், அவருக்கு இது போடையில் மதுரை, அவர் மதுரையில் படிக்கல, திருச்சி என்ஐடியிலேருந்து ஒருத்தரை டிசி மெம்பராக போட்டிருந்தாங்களாம். அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, ஃபஸ்ட்டு நாங்கள் கார் அனுப்பிச்சுட்றோம், திருச்சியிலேருந்து நீங்கள் வாங்க டிசி மெம்பராக. அப்புறம் வந்து இது பரூக் சார், இங்கே முஸ்லீமில் பரூக் சார்னு யாரோ ஒருத்தர், அவரை வந்து அனானியூஸ் ஏதோ டெபிட் பண்ணியிருந்துச்சான், அவரை வந்து பார்க்கணுமா இது ரிசர்ச்சுக்குள்ள உங்களுக்கு. அதனால 2 பேருக்கும் கார் அனுப்பிச்சுடுறோன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டா, அவர் என்னென்னா டிசி மெம்பர் தனியாக நான் கார் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன்னு வந்துட்டாராம். அதனால அவருக்கு தனியாக கார்டு கொடுக்கணும், நம்ம கார் எடுத்ததுக்கும் தனியாக காசு கொடுக்கணும். 2க்கும் செலவு. ஆமாம், அதனால அவர் 1 லட்ச ரூபா எடுத்து இந்த கார்களுக்கு இந்த எக்ஸ்பென்சிவ் சாப்பாடு, அவங்க வந்தால் சாப்பாடு, இந்த இதுக்கே அவ்வளோ செலவழிச்சாராம். அவரோட நேரம். அப்போ அப்படி இருக்கு. அவருக்கு என்ஐடியிலேருந்து போட்டிருந்தாங்களாம். இப்போ நம்மளுக்கெல்லாம் 2 பேரும் என்ஐடி ஒன்று, திருச்சி அண்ணாநேசி தான் ஒன்று. அதனால 2 பேருமே கார் எடுத்துக்கிட்டு வந்தாலும் நம்மளுக்கு பக்கம் தான், திருச்சிக்குள்ளே தான் வர போகிறாங்க. நானும் திருச்சியில் தான் இருக்கேன், வீட்டுக்கு வர போகிறோம், அங்கே தான் வர போகிறோம் காலேஜுக்கு. அவளுக்கு டிஸ்டன்ஸ் கம்மி தான், காசுலாம் கம்மியாக தான் வரும். எந்த கார் ஃப்ளைட்லேயே வந்தாலும் கம்மியாக தான் வரும். அப்படி இருக்கிற போது நம்மளுக்கு ஈஸியாக முடியும், நமக்கு பரவாயில்ல. இதுவே வந்துருச்சுன்னா, பேண்டமிக் வந்துருச்சுன்னா ஆன்லைனில் நடத்தி முடிச்சிடலாம். சார் நான் ஆன்லைன்லேயே பாஸ் பண்ணிட்டேன் சார், ஓகேப்பா, அடுத்து ஆன்லைனில் இது பண்ணலாம் சார். அது பண்ணலாம். மெட்டீரியல்லாம் வாங்கணும் நீங்கள். ஆமாம், அது வாங்கணும், மெட்டீரியல்லாம் வாங்கணும்ல. வலிக்கும். இன்னைக்கு டே என்னென்ன பண்ணீங்க? இன்னைக்கு விளக்கெல்லாம் எடுத்து எல்லாம் சுத்தம் பண்ணி, ஏன் கேட்குறேன், இன்னைக்கு நிறைய வேலை பார்த்தேன். இன்னைக்கு தூக்கமும் வரல, தூங்கவும் இல்லை. அதனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வேலை தான் பார்த்தேன். விளக்கு அந்த சாமி ரூம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணி விளக்கெல்லாம் எடுத்து எல்லாம் விளக்கி பொட்டு வச்சு, மஞ்சள் வச்சு பொட்டு வச்சு எல்லா வேலையும் பார்த்தேன். மதியம் லஞ்சு எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க? மதியம் லஞ்சு சாப்பிட்டேன். இந்த வேலை இவ்வளோ வேலை பார்த்தோம், எனக்கு வெள்ளனா வேலை முடிஞ்சிருச்சு. நான் 3 மணிக்கெல்லாம் சாப்பிட்டேன். ஆனால் இன்னைக்கு செடிக்கு தான் தண்ணி ஊற்றல, வேண்டான்ட்டு விட்டுட்டேன். நேத்தானே ஊற்றுனோம், மழை வர மாதிரி இருந்துச்சு, ரொம்ப மானம் கம்மிக்கிட்டு தான் கிடந்துச்சு. அதனால மழை வருதோ என்னமோன்னு நினச்சி தான் விட்டுட்டேன். மழை வந்தால் நம்ம ஊற்றுறது வேஸ்ட்டாக போயிருமே, அதுக்காக விட்டுட்டேன். அப்புறம் வர்ற சாட்டர்டே இல்லைன்னா சண்டே கோயிலுக்கு போகணுமா மம்மி? ஆமாம், சண்டே கோயிலுக்கு போகணும். போகணும்னு தான் நினச்சி வச்சுருக்கேன். போகணும். உனக்கு என்ன லீவ் விடுறாங்க, எப்படி விடுறாங்கன்னு தெரியல. நான் முன்கூட்டியே படித்து வச்சுட்டேன்னா அன்னைக்கு போயிட்டு வந்தேன். ஆனால் இளமையில் கஷ்டப்படுறவங்க முதுமையில் நல்லா இருப்பாங்க. போய் முதுமையில் சேஃப்டியான ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. இளமையில் இந்த கஷ்டப்பட வலிக்கிறவங்க முதுமையில் ரொம்ப கஷ்டப்பட்டு போக வேண்டிய போய் சேர வேண்டியதான். அதான் வாழ்க்கையோட கதை. வெங்காயம் தான் நறுக்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மிளகு குழம்புக்கு தக்காளி தேவையில்லை, அதனால வெங்காயம் பூண்டு
இதே நறுக்கியிருக்கேன். ஓ, நைட்டுக்கு டின்னர் மம்மி? நைட்டுக்கு டின்னர் தோசை தான் ஊற்றணும். ஆளுக்கு 4 தோசை ஊற்றணும். ஓகே. குழம்பு இருக்குது, சட்னி இருக்குது. புதினா சட்னி ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். அதை தொட்டுக்க வேண்டியதேன். வாங்க போகலாம். இப்போ வாங்கின ஜாமாங்க 1/4 கிலோ கடலைப்பருப்பு, 1/4 கிலோ பாசிப்பருப்பு, கோல்டு வின்னரா, ஆமாம் கோல்டு வின்னர் 1/2 லிட்ரு, சுத்தமான செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் 1 லிட்ரு, இது முட்டை 10 முட்டை. 10 முட்டை. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்கின ஜாமாங்க. இப்போ தோசை ஊற்ற போகிறாங்க எங்கள் வள்ளிக்கணம்மா. ஆமாம், இப்போ தோசை ஊற்றணும். கடலை நீ இதுன்னு திறக்கவே இல்லை அவர். நான் திறந்துடவா? திறந்துட்டு என்னப்பா சுற்றிக்கிட்டே இருக்கான். சுற்றிக்கிட்டே இருக்கு. ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக திறந்தாச்சு. இன்னைக்கு ரொம்ப தான் ஊற்றுது. உனக்கு வேர்த்து ஊற்றலையா? இப்போ என்ன எனக்கு மட்டும் ஊற்றுது? மனிதனாய் பிறந்த எல்லாருக்கும் ஊற்றும். என்னடா இது மூடி திரிக்கிட்டே வருது. சேஃப்டி இல்லையே, ஊற்றி போயிடுமே. அது மூடி பாரு. வலிக்கு மம்மி தோசை ஊற்ற வந்தாச்சு. தோசை ஊற்றணும். வேர்த்து ஊற்றுது. ஏசியில் 10 நேரம் நின்றுட்டு வந்தால் நல்லா இருக்கும் கிளியரா. கொஞ்ச நேரம் ஏசியில் இருந்தால் போதும், கிளியர் ஆகிடும். நின்று வரீங்களா? வேண்டாம், ஊற்றிட்டு போவோம். அங்கே கொண்டு வச்சு சாப்பிடுவோம். வலிக்கு நம்ம ஏதோ சொன்னீங்களே, ஏதோ சேனல் அம்மா கைப்பக்குவம். அவங்களுக்கு வந்து அன்னையர் தினத்தன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ், அன்னையர் தினத்தன்னைக்கு அவங்க சிறந்த இதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதோ கொடுத்துருக்காங்க கிஃப்ட்டு. சிறந்த அன்னையர். சிறந்த அன்னையர்னு இல்லை, அவங்க எத்தனையும் பார்த்துக்கிறாங்க யூடியூப்னால. ஒரு 8 பேருக்கோ 9 பேருக்கோ கொடுத்துருக்காங்க. அங்கே ஏதோ ஒரு ரோட்டரி கிளப்லேருந்து ஈரோடு. அதில் திருப்பி ஈரோட்டில் மம்மி, ஈரோடுல ரோட்டரி கிளப்ல அவங்களுக்கெல்லாம் வர சொல்லி அவங்களுக்கு அன்னையர் தினத்தன்னைக்கு அவங்களுக்கு இது ஒரு ஷீல்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஷீல்டு மாதிரி கொடுத்து அவங்கள பேச சொன்னாங்க. அந்த அம்மா என்ன பேசினாங்கன்னா, வயசெல்லாம் நம்ம 54 வயசுன்னு சொன்னாங்க. அவங்க அந்த அம்மாவுக்கு 54 வயசுன்னாங்க. சரி. அந்த அம்மா சொன்னாங்க, வயசெல்லாம் நம்ம பொருட்படுத்தக்கூடாது, நம்ம அதை ஒரு எண்ணிக்கைன்னு வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்து முன்னேறிக்கிட்டு போக வேண்டியதுதான். அது பால்வாடியிலையும் வேலை பார்த்துக்கிட்டு வீடியோஸும் போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஃபேமஸாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது இவங்க தான் எல்லாம் பண்ணுறாங்க. தீபனேஷ் தான் பண்ணுறேன். பிள்ளையதான் அதில் மெயின். பிள்ளை இல்லைன்னா அந்த மாதிரி 0 தான். ஆனால் அந்த அம்மாவுக்கு பிள்ளைகளால ஒரு புகழ். ஆனால் பார்க்குறவங்களாம் அந்த அம்மாவை தானே சொல்லுவாங்க. ஏன்னா அது பேசுது இல்லை அவங்க தானே வீடியோவில் கண்டென்ட். ஆமாம், குமரன் அம்மாவையே தூக்கியாலும் இந்த அம்மாவை தூக்குறக்கு எப்படின்னாரு. குமரன் அம்மாயும் முக்குறதுக்கு ஒரு இது, இதுக்கு ஒரு இது. அப்பா அந்த அம்மாவே தூக்குறாங்க. அந்த அம்மா வாயை திறக்காது. சாப்பிடாத வாய் திறக்குமான்னு தெரியல. அவன் பேசுறதுக்கு தான் அந்த அம்மாவை போட்டு தூக்குங்க. அப்புறம் என்ன, இந்த அம்மா ஓரளவு பேசுவோம் நல்லா. வலிக்கு நமக்கு நீ ஹேர் கர்லிங்காக இருக்கு. என்ன பண்ணீங்க? வளர வளர அப்படிதான் வருது. இன்னைக்கு என்ன இது வந்துச்சுங்களா? இன்னைக்கு ஆமாம், எண்ணெய் தேய்ச்சேன். இன்னைக்கு தலை குளிக்கல, எண்ணெய் தேய்ச்சேன். புதன்கிழமை தானே அப்படின்ட்டு தலை குளிக்கல, எண்ணெய் தேய்ச்சேன். எத்தனை மணிக்கு தேய்ச்சிங்க? மத்தியானம் எப்போ தலை சீவுன்றதேன். இப்போ இந்த ஷார்ட்ஸ் போட்டேன்ல, அப்போதான் சீவுனேன். சீவுறக்காக மனசும் நம்ம இது உடம்புக்கு ரொம்ப முக்கியம். மனசு நல்லா வச்சுக்கிட்டோம்னா தான் ஹாப்பியாக இருக்கலாம். ஆமாம். ஆனால் அந்த மனசு ஒரு நேரம் அப்படியே கடுப்பாக. எனக்கு இன்னைக்கு கடுப்பாயிருச்சு ரொம்ப மனசு. சாயந்தரம் வீட்டுக்கு போனேன். அவங்க ஒருத்தரும் இல்லை. எனக்கு ரிலாக்ஸுக்கு வழியே இல்லை. முத்துமினாவும் கொஞ்ச நேரம் தான் பேசுகிறா. வேற என்ன மம்மி ரிலாக்ஸுக்கு? வேற என்ன மம்மி, வேலைக்கு தான் இல்லை. என்ன மாதிரிலாம் ஒரு ஜென்மம் ரொம்ப கஷ்டம்.
ரிலாக்ஸுக்கு வழியே இல்லை. என்னப்பா வாழ்க்கைங்கிற மாதிரி. எத்தனை தோசை ஊற்றலான் இருக்கீங்க? தோசை ஊற்றணும். இப்போ நான் 3 தோசையில் கேட்டுட்டீங்கன்னா என்னன்றது? ஒரு 5-6 தோசையாவது ஊற்ற வேண்டாமா? காலுக்கு 3 நாள் சாப்பிட வேண்டாமா? செல்லப்புலா செல்வி அவங்க வீடு மாற போகிறாங்களாம். அவங்க குடிதான் இருக்காங்க. அவங்க வீடு மாற போகிறாங்களாம். இன்னைக்கு தான் பார்த்தேன். அதனால ஜாமான்லாம் கட்டி வச்சுட்டு நைட்டுக்கு டிஃபனு கடையில் வாங்கி சாப்பிட்றாங்க. வீடு குடியிருக்கிற வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாற போகிறாரு. ஏன் அந்த வீட்டில் என்ன காலி பண்ண சொல்லிட்டேன். அதற்கு வீடெல்லாம் பர்மனெண்ட்டாக இருக்க விட மாட்டாங்கல்ல குடியிருக்கிறதுலாம். ஏன்னா அவங்களுக்கு அப்புறம் வீடை எழுதி கொடுக்குற மாதிரி வந்துடும். அனுபவ பாத்தியதை வந்துடும். எக்ரிமெண்ட்லேயே எழுதி தான் வாங்குவாங்க. இத்தனை வருஷம் கழிச்சா நீங்கள் போகணும். எக்ரிமெண்ட் போட்டிருந்தா. சிட்டிக்குள்ளெல்லாம் அப்படியே தான் இருக்கும். நம்ம ஊரில் தான் எக்ரிமெண்ட் போடாமல் கிடச்சி அவங்க வீடை காலி பண்ண மாட்டேன்னு பிராணம் வாங்குவாங்க. சிட்டிக்குள்ளெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டுருவாங்களா? அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க சிட்டிக்குள்ளெல்லாம். அக்ரிமெண்ட் போட்டு தான் எவ்வளோ பெரிய பணக்காரலையுமே குடிப்பார். கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாங்க. யார் எந்த நேரத்தில் எப்படி மாறுவான்னு சொல்ல முடியாது. என்ன எழுத்துப்பூர்வமாக இருந்தால் அது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும்னு. ஆமாம் ஆமாம். அதுக்காக பத்திரம் எழுதுறதே. பத்திரமெல்லாம் எதுக்காக எழுதுறாங்க? அதனாலதான். எழுத்துப்பூர்வமா இருந்தா வாயினா மாத்தி பேசும் நாக்கு. எழுத்துப்பூர்வமா இருந்தா இந்த ரெக்கார்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவோம்ல, உங்க எழுத்து தானே உன் எழுத்து தானே அப்படின்னு. நிறைய பேர் சிட்டிக்குள்ள எல்லாம் எக்ரிமெண்ட் போட்டு தான் குடிப்பா. சரி, எக்ரிமெண்ட்ல இப்போ வந்து குடியிருக்கவங்கன்னா கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டுருப்பாங்களா? கண்டிஷன்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்கிற கண்டிஷனுக்கு நீங்கள் ஒத்து இருக்கிறதா இருந்தால் இருங்கன்னு எழுதும் போதே எழுதியிருப்பாங்க. அவங்களும் விட்டுக்க மாட்டாங்க. சோனுசம் அவங்களோட இதுதான் ரொம்ப இருக்கும். ஆதிக்கம். ஆமாம். வீடு அவங்களது தானே. வீடு அவங்களது தான். அதனால அவங்களோட ஆதிக்கம் தான் ரொம்ப இருக்கும். கரண்ட்டுக்கெல்லாம் டபுள் சார்ஜ் வாங்குவாங்க சிட்டிக்குள்ளெல்லாம். ஏன் கேட்குறேன்? குடியிருக்கவங்கள்ட்ட ஏன் தெரியல. அங்கிட்டெல்லாம் அப்படித்தான் வாங்குவாங்க. சென்னையிலலாம் அப்படித்தான். 3.25 ரூபா தான் காசுனா அவங்க 7 ரூபா வாங்குவாங்க ஒரு யூனிட்டுக்கு. அப்படி வாங்குவாங்க. அத்து போயிடும். சென்னையிலலாம் குடியிருந்தெல்லாம் நடத்துறதுலாம். ஆனால் நந்தினியோடலாம் சென்னையில் குடி தானே இருக்காங்க. ஆமாம், அவங்களாம் குடியிருக்காங்க. அவங்களாம் கொஞ்சம் ஒதுக்குப்புற ஏரியான்னா பரவாயில்ல. அம்பத்தூர். ஆமாம், அதுல எல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும் போல. நம்ம ஊர்ல அன்னச்சத்திரத்துல தான் கூட தான் இருக்கும் போல. எல்லா வாடகை இது இபி எல்லாம் கூட தான் இருக்கும் போல. அன்னச்சத்திரம் ஓரளவு சிட்டிக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். நம்ம அந்த இடத்துக்கிட்ட ஒரு வீடு வாங்குறது கேட்டோம். வாடகைக்கு போனோம். அத்தை நான் நினைச்சேன் நமக்கு இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது. இல்லை, அது வாடகைக்கு ஒன்று பார்த்தோம். அப்புறம் வந்து சொந்தமாக அந்த இடம் 4 வீடு கட்டியிருக்கிறதுல வாங்கணும்னு சொல்லி. ஆமாம், அது பார்த்தோம். கார் பார்க்கிங்லாம் வச்சு. ஆனால் ஒரு நிம்மதியாக இருக்க முடியாது. ஒருத்தவங்கள்ட்ட வாசலுக்கு வந்தால் இன்னொருத்தவங்கள்ட்ட மூஞ்சியை வைக்கணும். அதுக்கெல்லாம் இது எவ்வளோதான் தாங்க. உங்களுக்கு விருப்பம்னா வாசலுக்கு போவீங்க, உட்காந்துருப்பீங்க ஃப்ரீயா. அங்கே வந்து வாசலில் உட்காந்தீங்க, இன்னொரு ஆள் மூஞ்சியை பார்க்கணும். ஆமாம், சிட்டினாவே அப்படி தான் வச்சுருக்கீங்க. ஆமாம், எல்லாம் சந்துக்குள்ளேயும் அதுக்குள்ளேயும் இடம் 50 சென்ட். இப்போ கேரளாவெல்லாம் 50 சென்ட் 60 சென்ட் வாங்கி கட்டுறவங்கலாம் அவங்க வீட்டுக்குள்ளே என்ன நடந்தாலும் தெரியாது. அவ்வளோ பெரிய வீடாக இருக்கு. வீட்டில் ஆள் மெம்பர் கூட இருக்காங்களான்னே தெரிய மாட்டேங்குது. இடத்துல ஆள் மெம்பர் கூட இருப்பாளா மம்மி? தெரியல, அதுவும் தெரியல. இவங்க போய் அங்கேதான் பாத்திரம் இதெல்லாம் எடுக்கிறாரு. தெரியல. பாரு, தோசை போதுமான? போதும். உனக்கு எத்தனை தோசை வேணும்? எனக்கு 4. எனக்கு ஒரு 3 போதும். நம்ம தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? ஆமாம், சிக்கன் ரைஸ் சாப்பிட்டோம். அது சாப்பிடக்கூடாதாம்ல ஃப்ரெண்ட்ஸு. இப்போதான் வேணும் சொல்கிறேன். சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்கிறேன். இனிமேல் வாங்க மாட்டோம். இது அது எப்படி இருந்துச்சு? டேஸ்ட்டு பரவாயில்லாம தான் இருந்துச்சு.
அதுக்கு முட்டை பரோட்டா கூட வாங்கலாம். முட்டை பரோட்டா அது ரொம்ப காரமா இருக்கு. நான் அதனாலதான் அந்த பிளானே மாத்தேன். ரொம்ப காரமா இருக்கு முட்டை பரோட்டா. பானிபூரி வாங்கலாம். அப்புறம் வந்து வேற என்ன, பானிபூரியில அந்த பானி மாதிரி தண்ணி ஊற்றி இருக்கிறது ரொம்ப வாங்கக்கூடாது. பச்சை கலர்ல தண்ணி ஊற்றி கொடுக்குறாங்க. ஆனா அதெல்லாம் காலங்காலமா சாப்பிட்டுட்டு தான் இருக்கா. அதுலலாம் அவ்வளோ தூரம் கெடுதி வந்துடாது. இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டில் தான் இது. ஏன்னா ரைஸ் வந்து எப்போ வேக வைக்கிறேன்னு தெரியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து சிக்கன் என்ன சிக்கன் போடுறாங்கன்னு தெரியாது. எசன்ஸ் ஊற்றுறாங்க. இது எல்லாமே அமிலங்கள் தான். அதெல்லாம் சேர்ந்து குடலில் போய் ஏண்டா எனக்கு கொடுத்த அப்படின்னு கேட்குது. ஆமாம், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம என்ன டெய்லி வாங்குறோம், டெய்லி கையில் விட்டுறதும் சாப்பிட்றோம். ஆமாம், அதுக்கு ஹோட்டலில் பண்ணுறது கொஞ்சம் பரவாயில்ல. பரோட்டாவோ, பரோட்டாவில் தொப்பை போடுது இது இருக்குன்னு சொல்கிறோம், சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் பரோட்டா ஒரு விதத்தில் நல்லது. ஹோட்டல் வந்து உனக்கு வந்து ஒரு அட்ரஸோடு உள்ளது. நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா ஹோட்டலில் பிடிச்சிருவாங்க. என்ன ஃபுட்டில் ஏதாவது ஒன்றுனா ஹோட்டலில் பிடிச்சிருவாங்க. இவங்க அப்படி கிடையாது. இவங்க வண்டியை எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு. அதனால இது கொஞ்சம் சேஃப்டி இல்லை, பார்த்து தான் சாப்பிடணும். என்னைக்காவது வருஷத்தில் ஒருக்கா 6 மாதத்தில் ஒருக்கா சாப்பிடலாம். இந்த காலையில் இது பொங்கல் மாதிரி போட்டேன். அது எப்படி இருக்கோ தெரியல. இந்த தெனை பொங்கல் நல்லா இருந்துச்சு. பசி நல்லா இது இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. எனக்கு வயிறு நிறைய வேலை இன்னைக்கு, அதனால தான் செஞ்சேன். எனக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் இருந்துச்சு, ஃபுல்ஃபில்லாகவும் இருந்துச்சு, வேலையும் செய்ய முடிஞ்சிச்சு. வழிக்கு நம்ம தெனை பொங்கல் யார் சொல்லி கொடுத்தா, எப்படி செஞ்சேன்? தெனை பொங்கல் நானாக தான் செஞ்சேன். செய்முறை எப்படி? சாதாரண பொங்கல் மாதிரியே இதை கிளஞ்சிட்டு பாசிப்பருப்பையும் போட்டு கிளஞ்சிட்டு வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் தாளிச்சு கொட்ட வேண்டியது. அதுதான். முந்திரி பருப்பு போட்டிருக்கீங்களா? முந்திரி பருப்புலாம் போடுவேன், போடலை இன்னைக்கு எப்படி இருக்குமோன்னு தெரியல எனக்கு, அதனால டவுட்டில் இப்படி பண்ணிட்டேன். எவ்வளோ விளக்கு கிண்டுனீங்க? எவ்வளோ அரிசி? சும்மா 1/2 டம்ளர் தான் கிண்டேன். அதுவே நிறைய வந்துச்சு. காலையில் எனக்கு சாதம் பத்தில் உனக்கு 2 நேரத்துக்கு கட்டி கொடுத்தோன்னா, அதனால இது சாப்பிட்டேன். உபரி அதிகமாக இருந்துச்சா? உபரி நிறைய வந்துச்சு. சரி வாங்க, இந்த கரண்டி கழுவணும். சட்னி, இது சாதம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டுக்கு டின்னர் தோசை, சுட சுட தோசை, கொஞ்சம் சாதம் இருக்குது, இத்தினூண்டு சாதம் இருக்குது, கொஞ்சம் இது தெனை பொங்கல் இருக்குது, காலையில் செஞ்சது, ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன், இப்போ தான் எடுத்தேன். இது சட்னி, புதினா சட்னி. இது வந்து இது இது அது என்னது, பாசிப்பயிறு குழம்பு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட்டுக்கு டின்னர். வாங்க சாப்பிடலாம். இங்கே விளக்குக்கு திரி மாத்துறாங்க காய்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இது சாமி ரூம் இதெல்லாம் சுத்தம் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வாசம் சூப்பராக இருக்கு மம்மி. இன்னைக்கு சுத்தம் பண்ணி எல்லாம் இதெல்லாம் விளக்கெல்லாம் விளக்கி எல்லா வேலையும் பார்த்தேன். இங்கே பாருங்க காய்ஸ், விளக்குக்கு சுத்தம் பண்ணியிருக்க இடங்கள் சூப்பர். விளக்கு பாருங்க சுத்தம் பண்ணி. இங்கே பாரு இந்த கோமாதா அன்னபூர்ணி அம்மாவை இங்கே தூக்கி வச்சுட்டேன். அவங்க இங்கே இருந்தாங்கன்னா? ஆமாம், அங்கே இருந்துச்சு. அந்த இடமெல்லாம் இங்கே கேப் இங்கே ஃபில் பண்ணி ஃபோட்டோலாம் இங்கே தொங்கிக்கிட்டு இருக்கு. ஆமாம், அது உள்ளே விழுந்துருது. உள்ளே விழுகக்கூடாது, சாமி படம். அதுக்காக விழுக வச்சு சாமி படம் உள்ளே விழுகக்கூடாது, எந்த சாமி படமும். அதனால போச்சு. அதுல போட்டுதான் இருக்கு. அதுல குட்டி பிள்ளையார், வெள்ளி பிள்ளையார். இது இங்க வைப்போமா? கிச்சன்ல இங்க வைப்போம். ஆனா பத்திரமா எடுக்கணும். எடுக்கும்போது கிச்சன்ல வச்சிருக்கோம். சரி வாங்க, கேஸ் எல்லாம் அமுத்திட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு பாருங்க. இடமெல்லாம் இடமெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அப்படியே பாருங்க, விளக்குன பாத்திரங்கள் விளக்கி போட்டாச்சு. இடமெல்லாம் க்ளீன் ஆயிடுச்சு. அடுப்பு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அடுப்பில் சும்மா சாமி வந்து பார்த்தா வேணுங்கிறக்கா 2 தோசை மட்டும் அதில் இருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.